Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இந்த மாதிரி பேர்ஸ்லாம் நம்ம வந்து எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாகவே இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். அதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜும் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அனலைசஸ் பார்ட் 2. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. சரி, ஓகே. இப்போ வந்து கோல்டு வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய பிஓஎஸ் இங்கே சோச் மார்க்கெட் வந்து இந்த பிஓஎஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய சோச்சில் இருந்து மார்க்கெட் வந்து கீழே செல் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த சோச்சுக்கு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் கீழே வந்தால் இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போயிருக்கான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரீவியஸாக போய் பாருங்கள் எல்லா வீடியோஸும். ஓகேங்களா? மார்க்கெட் மேலே போகிறான். ஸோ இது வந்து இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு செல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகிருக்கான். ஓகேங்களா? இங்கேருந்து செல் பண்ணி இங்கே 15 மினிட்ஸோட டிமாண்டில் இருந்து எகெயின் மார்க்கெட் வந்து பை ஆகி இங்கே இருக்கக்கூடிய ஹையை எடுத்துருவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய ஹையை வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் இந்த டிமாண்டில் இருந்து பை பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். சரி, ஓகே. இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தோன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோச் வந்து இருக்குது. ஓகேங்களா? இங்கே சோச் வந்து பண்ணதுனால நமக்கு இது இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இது ஒரு சப்ளை அண்ட் இது ஒரு சப்ளை வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 சப்ளையில் நமக்கு செல் இருக்குது. ஆனால் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பை போகிறதுக்கான இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பை வந்து தான் போயிட்டுருக்கான். மேலேயே தான் போயிட்டுருக்கான். ஸோ பை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால நம்ம பை சைடே வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணலாம். செல்லு இருந்தாலும் நம்ம வந்து பை சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் வந்து நான் பை வந்து சொல்லியிருக்கேன். இருந்தாலும் செல்லும் இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தோன்னா நம்ம வந்து நமக்கு வந்து செல் வந்து இருக்குது. இப்போ வந்து கோல்டு பை போயிட்டுருக்கான் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம பையும் வந்து பார்க்கணும். அதனால தான் இங்கே செல்லும் பண்ணோம். இந்த இடத்துல செல்லும் பண்ணோம். இந்த இடத்துல பையும் பண்ணோம். ஓகேங்களா? சரி. இப்போ இந்த இடத்துல பை பண்ண சொல்லியிருந்தேன். பை பண்ணி மார்க்கெட் வந்து இப்படி மேலே போயிட்டுருக்கான். ஸோ இந்த ஹையை எடுத்துருவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே தான் போயிட்டுருக்கான். ஓகே. இப்போ அடுத்த பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துலாம். ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளை ட்ரெண்டியான ஒரு சப்ளை தான். ஓகேங்களா? இந்த சப்ளைன்றது இங்கே கீழே சோச் பண்ண ஒரு சப்ளை. ஸோ இங்கே கீழே வந்து சோச் பண்ணியிருக்கான். அதோட சப்ளை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மார்க்கெட் ஃபுல்லாக பை வந்து போயிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் இன்டர்னலாக ஒரு பிஒய்ஸ் வந்து போட்டிருக்கேன். இங்கே ஒரு டிமாண்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ நல்லா பாருங்கள், டிமாண்ட் வந்து வேலிடான டிமாண்ட் தான். ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து பை வந்து போவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ட்ரெண்டு படி பார்த்தோம்னா செல்லு தான் வந்து இருக்குது கோல்டு. ஓகேங்களா? ட்ரெண்டு படி பார்த்தா மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இருந்தாலும் இங்கே பை வந்து சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா 2 டைப் ஆஃப் ட்ரேடும் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? சரி. இப்போது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் ஒன்று இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே வரலாம். ஓகேங்களா? இல்லைனா இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து டிமாண்டில் எடுத்து மேலே போகலாம். ஓகேங்களா? இதுதானே வந்து இருக்குது. இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே வரலாம். டிமாண்டில் இருந்து கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகலாம். ஓகேங்களா? இப்போது 2 சைடுமே நம்ம ட்ரேடு வந்து அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போது இங்கே பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பை இருக்குது. ஸோ இதில் இருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். இந்த ஹை வரைக்கும் நம்ம பை வந்து பண்ணலாம்.
ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட பார்த்துக்கங்க. ஸோ இங்க ஏதாவது டிமாண்ட் இருக்கா? இல்ல. இங்க ஒரு லிக்விடிட்டி ஏர்ன் பண்ண ஒரு விக் இருக்கு. ஆனா நமக்கு வந்து கரெக்ட்டான ஒரு இம்பேலன்ஸ் இல்ல. ஸோ இந்த டிமாண்ட்ல இருந்து பை இருக்கு. சரி. இப்போ அகைன் இப்படி வாங்க. 4 ஹவர்ல இங்க நம்ம சப்ளை வந்து எடுத்திருக்கோம். இந்த 4 ஹவர் சப்ளைல நமக்கு 15 மினிட்ஸ்ல என்ன பண்றோம்? ரீஃபைன்மென்ட் வந்து எடுக்கிறோம். ஸோ 15 மினிட்ஸ் ரீஃபைன்மென்ட் வந்து பார்க்குறோம். இங்க வந்து 15 மினிட்ஸ் ரீஃபைன்மென்ட் வந்து இங்க இருக்கு. இந்த ஒரு செல் கேண்டில். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த 15 மினிட்ஸ் ரீஃபைன்மென்ட்ல என்ன பண்ணியிருக்கான்? மிட்டிகேட் பண்ணியிருக்கானான்றது பார்க்கலாம். ஓகே. மிட்டிகேட் பண்ணியிருக்கான். நமக்கு வந்து ஃபெயிலியர் பண்ணியிருக்கானா? ஃபெயிலியர் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் நடந்திருக்கு. இந்த இடத்துல. அப்போ நம்ம வந்து 5 மினிட் வந்து போக முடியாது. ஓகேங்களா? ஒன்ஸ் இன்னொரு டைம் கூட நம்ம ரீஃபைன்மென்ட் கரெக்ட்டா எடுத்திருக்கோமான்னு பார்த்துடலாம். வேற எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கோமா? இல்ல. அப்போ ரீஃபைன்மென்ட்ன்றது இதுதான். ரீஃபைன்மென்ட் வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டான். ஓகேங்களா? அப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கறது இங்க தான் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகே. இப்போ இந்த ஸ் இங்க இருக்கக்கூடிய இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் இந்த சப்ளைல இருந்து மார்க்கெட் ஹியூஜ் பொட்டன்ஷியலா ஒரு செல் வந்து நடந்திருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இப்போ 4 ஹவர்னுடைய ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு இந்த சப்ளைல செல் வந்து பார்க்கணும். ஸோ இந்த சப்ளைல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செல் வந்து பண்ண போறோம். அதே அதே டைம்ல நம்ம வந்து கோல்டு வந்து பையே வந்து போயிட்டுருக்கான். அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண போறோம், இங்க பையும் வந்து பண்ண போறோம். ஸோ பிளான் என்ன அப்படின்னா, 4 ஹவர் சப்ளை ரீஃபைன்மென்ட் வந்து ஃபெயிலியர் பண்ணியிருக்கான். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல இண்டிகேஷன் வந்து குடுத்துருக்கான். ஸோ இங்க நமக்கு ஒரு சப்ளை வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த சப்ளை பிரேக் ஆகலாம். ஏன்னா பையே வந்து போயிட்டு இருக்கனால சப்ளை எடுத்தா பிரேக் ஆகலாம். அதனால இது ஒரு கவுண்டரா நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கறது மஸ்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த மிட்டிகேஷன் அப்புறமா இங்க வந்து மார்க்கெட் வந்து புஷ் பண்ணியிருக்கான். ஸோ இது யார் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நியூயார்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இன்னும் டைம் வந்து சேஞ்ச் பண்ணல. ஓகேங்களா? அ நியூயார்க் வந்து ஸ்டில் இன்னும் பேக்ல தான் இருக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட்டே நியூயார்க் தான் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நியூயார்க் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல. ஸோ இதில என்ன கிரைட்டீரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ்ல இந்த சப்ளைல எகைன் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் மஸ்ட் பார்க்கணும். ஏன்னா, நமக்கு வந்து இன்டியூஸ்மென்ட் வந்து கரெக்ட்டான இன்டியூஸ்மென்ட் இல்ல. ஆனா, நமக்கு ஒரு ஹியூஜ் பொட்டன்ஷியலா ஒரு செல் வந்து நடந்திருக்கு. ஸோ, நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா, இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த கன்ஃபர்மேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பிளாக்ல இருந்து எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இருந்து நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் குடுத்தோம்னா, இந்த இடத்துல நம்ம சூப்பரா செல் வந்து பண்ணலாம். ஓகே. அப்போ இங்க நம்ம பை வந்து பண்றோம். இந்த இடத்துல பை வந்து பண்ண போறோம். இங்க பிஓஎஸ் நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மென்ட்க்காக மார்க்கெட் கீழ வரணும் அப்படின்னா, இது வந்து ஒரு கவுண்டரா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ கவுண்டர்ல மார்க்கெட் வந்து செல் அ சிக்னல் வந்து குடுத்திருக்கு. அதே மாதிரி நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்லயும் இங்க சப்ளை மிட்டிகேட் பண்ணி செல்லுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனும் குடுத்திருக்கு. அப்போ மார்க்கெட் செல்லும் ஆகலாம். அதே மாதிரி கோல்டு பை போயிட்டு இருக்கனால பையும் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம 15 மினிட்ஸ்ல இங்க கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். ஸோ 5 மினிட் போயிருவோம். 5 மினிட்ல நமக்கு இந்த இடத்துல ரீஃபைன்மென்ட் இருக்கு. ஓகே. ஸோ ரீஃபைன்மென்ட் இருக்கு. நம்ம 1 மினிட்ல என்ன பண்ண போறோம், கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். அது அந்த கன்ஃபர்மேஷன்றது செஷன்ஸ் டைமிங்ல குடுத்தா நம்ம என்ட்ரி ஆகலாம். இல்லன்னா ரிஸ்க் வேண்டாம். ஓகேங்களா? செல் வந்து பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு நல்ல டிமாண்ட் தான். ஸோ இந்த டிமாண்ட் நமக்கு அ ல ஏசியன் அண்ட் லண்டன் இதெல்லாம் வந்து ஹிட் பண்ணிட்டு, நமக்கு வந்து இந்த இடத்துல நியூயார்க்ல வந்து மார்க்கெட் மேல போயிருக்கான். ஸோ இத பத்தின வீடியோலாம் நம்ம நெறைய போட்டிருந்தோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த டிமாண்ட்ல இருந்து நமக்கு வந்து பை போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. என்னதான் நமக்கு செஷன்ஸ்லாம் பார்த்தாலும், நமக்கு ட்ரெண்ட் தப்பா எடுத்துட்டோம்னா ஒர்க் ஆகாது.
ஓகேங்களா? இந்த செஷன் பார்த்தாலும் ட்ரெண்ட் தப்பா எடுத்தா அது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ, அதனால இப்போ இந்த ஹைய பிரேக் பண்ற வரையிலும் நமக்கு ட்ரெண்ட் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் தான். ஓகேங்களா? ஸோ, அதனால இந்த டிமாண்ட்லேருந்து பையும் 15 மினிட்ஸ்ல இந்த சப்ளைலேருந்து செல்லும் வந்து எடுக்கலாம். அப்போ இந்த சப்ளைலேருந்து இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட்ல மிட்டிகேட் பண்ணி ஃபெயிலே ஆகுறான் அப்படின்னாலும், நமக்கு லாஸே ஆகுது அப்படின்னாலும், நம்ம இங்க எடுத்த சப்ளை நமக்கு ப்ராஃபிட் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ, இங்க எடுக்கிற செல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகுறான் அப்படின்னாலும், நமக்கு இங்க செல் குடுத்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த டிமாண்டுக்கு வந்து வருவான். ஓகேங்களா? அப்போ இதுல நீங்க பார்க்குற கன்ஃபர்மேஷனோட டிபி வந்து இந்த டிமாண்ட்ல இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. இந்த டிமாண்ட்ல தான் டிபி வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. அப்ப இந்த டிமாண்ட்லேருந்து பையும் பண்ணலாம், சப்ளைலேருந்து செல்லும் பண்ணலாம். அப்ப இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் இப்ப சப்ளைல கண்ட்ரோல் எடுத்து டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ இந்த லோ எடுத்துட்டான்னா, மார்க்கெட் வந்து கோல்டு வந்து செல் ஆகுறதுக்கு பாசிபிள் வந்து இருக்கு. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் அகைன் பை போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் தான் என்ன பொறுத்தவரைக்கும் அதிகமா இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் வைஸா நம்ம பார்க்கும்போது, இந்த லோ எடுத்தா செல்லு. ஆனா, மார்க்கெட் வந்து அகைன் பை போகலாம் கோல்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. இதான் வந்து பிளான். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிபி, ஜேபிஒய். ஜிபிபி, ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டெய்லில ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஒரு சப்ளை வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருந்தான். ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளை. ஸோ, இது வந்து மிட்டிகேட் பண்ணி நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஆனதுனால, இத எரேஸ் பண்ணிர்றேன். இந்த இடத்துல பிரேக் ஆனதுனால, இங்க கிரீன் கலர்ல குடுத்துருக்கேன்ல, இந்த டிமாண்ட்ல இருந்து பை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் வந்தான். ஸ்டில் ஃபெயிலியர் பண்ணல. உள்ள வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ 4 ஹவருக்கு போறோம். 4 ஹவர்ல நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கான். 4 ஹவர்ல நமக்கு ரீஃபைன்மென்ட்டே இல்ல. ஓகேங்களா? ரீஃபைன்மென்ட்டே இல்லாதனால நம்ம சேம் 4 ஹவர்ல பிரேக் பண்ணா தான் பை வந்து போகணும். அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ இந்த சேம் 4 ஹவர்னுடைய ஹைன்றது மார்க்கெட் எடுத்துருச்சுன்னா, ஃபங்ஷன் வந்து கம்ப்ளீட். ஃபிளிப்போட ஃபங்ஷன் வந்து கம்ப்ளீட். அதுக்கப்புறம் என்ட்ரி போகக்கூடாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஹைய எடுத்தாலும் என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ண வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வீடியோல வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்துட்டு மேல தான் போயிருக்கான். ஓகே. இப்போ வந்து அடுத்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இது பிஓஎஸ். அடுத்தது இது பிஓஎஸ். ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கான். ரைட்டா? இந்த இடத்துல சூப்பரா ஒரு லிக்விடிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இந்த லிக்விடிட்டிக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் நமக்கு ஹைலி வேலிட். அதுக்கு கீழ ஏதாவது டிமாண்ட் இருக்கா? அதுக்கு கீழ டிமாண்ட் இல்ல. அப்போ இத எரேஸ் பண்ணிட்டு, இந்த லோ வந்து நமக்கு நல்ல ஒரு இன்டியூஸ்மென்ட்டா ஆகறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த பிஓஎஸ்க்கு இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. இது ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒர்க் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இது ஒர்க் ஆகாம போகலாம். ஏன்னா கீழ வரலாம். ஏன் ஒர்க் ஆகாம போலாம்னா, இது வந்து ஒரு லிக்விடிட்டி மூவ்மெண்ட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தவரையிலும், நமக்கு இந்த மாரி லிக்விடிட்டி மூவ்மெண்ட்ஸ்லாம் ஹண்ட் ஆகுறது தான் சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லிக்விடிட்டீஸ் வந்து ஹண்ட் ஆகுற சான்சஸ் தான் வந்து ஹண்ட் ஆகுற சினாரியோஸ் தான் நான் நெறைய வந்து பார்த்துருக்கேன். அப்போ இந்த டிமாண்ட் நமக்கு ஃபெயிலியர் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒர்க் ஆகாம போலாம். இருந்தாலும் என்ன பண்ணுங்க, இந்த டிமாண்ட்ல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பாருங்க. ஓகேங்களா? இதிலும் இருந்து பை ஆகலாம். ஸோ நம்ம எதையுமே வந்து கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஸோ இதுல இருந்தும் பை ஆகலாம். இதையும் வந்து பார்த்துக்கங்க. ஓகேங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் இங்க போறது ஒரு எக்ஸ்ட்ரீமா போறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது யூஎஸ்டி செஃப். யூஎஸ்டி செஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதோட பிளான் வந்து சொல்றேன் பாருங்க. இது வந்து பிஓஎஸ். இது வந்து சப்ளை. இந்த சப்ளைல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி செல் வந்து போவான் அப்படின்னு குடுத்துருந்தோம். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்னா, இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணி செல் வந்து போயிட்டு, ஸ்ட்ரெய்ட்டா வந்து நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஈவன் வந்து குடுத்துருந்தான். இந்த சப்ளை வந்து பிரேக் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய இந்த ஃபிளிப்ல பை இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸா. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், உள்ள வந்துட்டான். கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி 4 ஹவர். ஸோ உள்ள வந்து நமக்கு ரீஃபைன்மென்ட் வந்து எல்லாமே ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். நமக்கு கன்ஃபர்மேஷனே குடுக்கல. ஆனா டெய்லில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிமாண்ட் ஸ்டில்
அவைலபிள் ஸ்டில் வேலிட் தான். ஓகேங்களா? சரி. அப்போ 4 ஹவர் வந்து போறோம். 4 ஹவர்ல நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கான்றத பார்க்குறோம். இந்த இடத்துல லோவ கட் பண்ணி மேல ஹைய வந்து கட் பண்ணியிருக்கான். ஸோ, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேல போயிருக்கு. இது பிஓஎஸ் தான். ஓகேங்களா? இது வந்து பிஓஎஸ். ஆனா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு பை தான் இருக்கு. அப்போ இங்க ஒரு பிஓஎஸ் வருது அப்படின்ட்டு இங்க போயிட்டு பை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ, இந்த இடத்துல பை பண்றத அவாய்ட் வந்து பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு கவுண்டர். ஓகே. இப்போ எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய டிமாண்ட்ல நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? சரி. இப்போ மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கு வந்துட்டான். இப்போ இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர் 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸில இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோ வந்து கட் பண்ணியிருக்கான். ஹைய கட் பண்ணியிருக்கான். அப்போ இந்த இடத்துல டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு டிமாண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இதுவும் தான் வந்து டிமாண்ட். இப்போ இந்த டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகாது. ஏன்னா 4 ஹவர் 50% பாடி கேண்டில். ஸோ மேலேயே மிட்டிகேட் பண்ணி போறான் அப்படின்னா, இது கண்டிப்பா ஒர்க் ஆகுது. ஆனா நமக்கு கன்ஃபர்மேஷன் எப்படி குடுத்துருக்கான் பாருங்க. நல்லா கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கான். நல்ல ஒரு லிக்விடிட்டியும் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது வந்து நம்ம பை போகலாம் அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ஆனா ஒர்க் ஆகாது. இப்படி வந்து எடுத்துட்டு நல்லா வேகமா போயிட்டு கூட இப்படி கீழ வந்துருவான். ஸோ இந்த இடத்துல ட்ரேடு குடுத்தாலும் நம்ம அப்ரோச் பண்றது அவாய்ட் பண்ணலாம். ஸோ எங்க வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜோன் போட்டிருப்பேன். தெரியுதா? ஸோ இந்த 2 ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய ஜோன், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஜோன்ல நம்ம மார்க்கெட் வந்துச்சுன்னா பை வந்து பண்ணலாம். யூஎஸ்டி செஃப்ல இதான் வந்து அடுத்த பை. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பை பண்ணோம் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த சோர்ச் வரலும் நம்ம பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் வந்து அதிகமா இருக்கு. மேலே போயிருவான்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பை வந்து பண்ணலாம். வித் கன்ஃபர்மேஷனோட. ஓகேங்களா? சரி. அடுத்தது ஏயுடி, ஜேபிஒய். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏயுடி, ஜேபிஒய். ஸோ ஏயுடி, ஜேபிஒய்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல ஒரு பை வந்து குடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபிளிப் ஆயிட்டான் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு பை வந்து குடுத்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்ல வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்றான். 4 ஹவர் வந்து போறான். 4 ஹவர்ல நமக்கு ரீஃபைன்மென்ட் வந்து மிட்டிகேட் வந்து பண்றான். 15 மினிட்ஸ் போறோம். 15 மினிட்ஸ்ல நமக்கு என்ன பண்ணியிருக்கான்? ஸோ 15 மினிட்ஸ்ல நமக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இது வந்து கட் பண்ணியிருக்கான். அப்போ ஹைய வந்து எடுக்கணும். ஹை எடுக்கல. ஓகே. இது வந்து கட் பண்ணியிருக்கான். இந்த ஹை வந்து என்ன பண்ணிடும்? இங்க வந்துரும். ஸோ நியூ ஹை வந்து இங்க கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பிரேக் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் பார்த்துக்கலாம். இங்க வந்து பிரேக் வந்து நடந்திருக்கு. அப்போ நம்ம பை போகணும் அப்படின்னா, இங்க பை போறது தான் பெட்டர். ஸோ இங்க வந்து ஒரு ஃபிளிப் வந்து கிடைக்குது அப்படின்னாலும், இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபிளிப் வந்து செக் பண்ணிடலாம். ஃபிளிப் இருக்கான்னு. ஸோ ஓகே. இந்த கேண்டலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும். ஸோ இந்த கேண்டலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 054. இந்த கேண்டலோட ஹை 054. ஸோ இது வந்து ஃபிளிப் இல்ல. ஓகேங்களா? ஸோ இத எரேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு இது வந்து சோர்ச் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ இங்க தேர் இஸ் நோ ஃபிளிப். அப்போ இது வந்து இந்த இடத்துல அவாய்ட் பண்ணிடணும். இத ஃபுல்லாவே என்ன பண்ணணும்? லிக்விடிட்டியா ஃபார்ம் பண்ணிட்டு, இங்க தான் வந்து பை வந்து போகணும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம பை பண்ணா, நம்மளுடைய செல் கண்டிப்பா இந்த ப்ரீவியஸ் லோக்கு கீழ இந்த மாரி வைக்கிறது, இன்னும் கூட கொஞ்சம் கீழ வைக்கலாம். இந்த மாரி வைக்கிறது பெட்டர். அப்போ டிபி அப்படின்றது இந்த ஹைல வைக்கணும். ஸோ 1:3.74. இந்த என்ட்ரி அப்ரோச் பண்ணாமலே இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம இவ்வளோ பெரிய 1:3 எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 1:3 ட்ரேட்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணக்கூடாது. புடிச்சா பெரிய ப்ராஃபிட் புடிக்கணும். இல்லன்னா நம்ம கேப்பிட்டல சேவ் பண்ணிட்டு என்ட்ரி அப்ரோச் பண்ணாம விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் பண்ணணும். ஓகே. அப்ப என்ன பண்றான்? இங்க வந்திருக்கான். ஓகே.
இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஸோ இன்னும் டிபி கொடுக்கல. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல டிபி கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஆப்ரேட் பண்ணி கரெக்டாக தான் வந்து போயிருக்கு. ஓகே. அப்போது ஸோ இதனால தான் வந்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வந்து எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்காமல் நம்ம விட்டுட்டோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லோ ப்ராஃபிட்டில் வித் சேம் ரிஸ்க்குன்றது எனக்கு வந்து அஃபோர்டபுள் கிடையாது. ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம். இந்த இடத்துல ஏயுடி ஜேபிஒய் ஒன்ஸ் நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு ட்ரெண்ட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஒன்ஸ். ஓகே. இப்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் ஏயுடி ஜேபிஒய் இங்கே பிஒய்ஸ் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல சோச் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? மேலே பிஓஎஸ், கீழே சோச் வந்து பண்ணியிருக்கான். வீக்லி டைம் ஃப்ரேமில், டெய்லியில் கிடையாது, வீக்லி டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா? ஸோ மேலே எடுத்துட்டு கீழே சோச் வந்து பண்ணியிருக்கான். இங்கே சோச் பண்ணதுக்கு ஒரு நிமிஷம் இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். இங்கே மேலே எடுத்துட்டு இங்கே சோச் பண்ணதுக்கு இந்த ஹைன்றது என்ன, ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? அட் த வீக்லி டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா? இந்த பிஓஎஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே சோச் பண்ணதுக்கு இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட். அப்போது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எங்கே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு மார்க்கெட் போயிட்டு இங்கேருந்து செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது மார்க்கெட்டோட அந்த அந்த மார்க்கெட்டோட வழி என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் வந்து மேலே டைரக்ஷன் பண்ணி போக போகிறான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த சப்ளை வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போது மார்க்கெட் மேலே போக போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லிக்கு போகிறோம். டெய்லியில் இப்போ இதில் வந்து வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், லிக்விடிட்டி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? லிக்விடிட்டி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ மார்க்கெட் இப்படி மேலே போனால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபால் நடந்துடும். கண்டிப்பாக ஒரு பெரிய செல் வந்து நடந்துடும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து செல்லு தான் வந்து இருக்குது. இப்போ 4 ஹவரில் டெய்லியில் நம்ம என்ன பண்ணலாம், பை வந்து எடுக்கலாம் தாராளமாக. எங்கே பை எடுக்கலாம், நமக்கு இங்கே ஃப்ளிப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு எங்கே பை இருக்குன்னா, இந்த 2 டிமாண்ட்லேயும் பை வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு சூப்பரான ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கான். மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துட்டாலே கண்டிப்பாக இந்த டிமாண்டுக்கு வந்து விழுந்துடும். ஸோ இந்த டிமாண்ட் அப்புறம் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து நமக்கு தாராளமாக பை வந்து பண்ணலாம். நமக்கு இதுவும் லிக்விடிட்டியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது ஃபெயில் ஆனால் இதில் வந்து எடுத்துருங்க. அதனால தான் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, மஸ்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். இது ஃப்ளிப்பு, இதுவும் ஃப்ளிப்பு தான். ஸோ இது மஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளிப்பு. 2மே ஃப்ளிப்பு. இது மஸ்ட்டு. ஓகேங்களா? இதுக்கு வந்து லிக்விடிட்டி தேவையில்ல. இருந்தாலும் நமக்கு ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கான். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு ஃப்ளிப்பில் எடுத்துட்டு கண்ட்ரோல் எடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் வரான் அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி அடித்தா தான் அவனுக்கு வந்து மார்க்கெட் மேலே போக முடியும். அப்போது ஒரு லிக்விடிட்டி அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே லிக்விடிட்டியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை. ஸோ இதுவும் எடுக்கலாம். இப்படியும் சான்சஸ் இருக்குது அப்படின்றப்போ நம்ம ஒரு பார்த்து என்ட்ரி வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? அப்போது இதோட டிபி வந்து இங்கே வந்து போடலாம். ஸோ நம்ம டெய்லியில் இருக்கோம். 4 ஹவர் போங்க. 4 ஹவரில் போயிட்டு நமக்கு ரீஃபைன்மெண்ட்ஸ் இருக்கான்றதை பார்க்கலாம். 4 ஹவரில் நமக்கு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. வேறு இங்கே ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஓகே. இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட், அப்புறம் இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்துட்டால் நம்ம என்ன பண்ண போகிறோம், 15 மினிட்ஸில் என்ட்ரி வந்து போட போகிறோம். ஸோ 15 மினிட்ஸில் நம்ம என்ட்ரி போட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் இப்படி வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரே பாருங்களேன். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் நமக்கு ஒரு என்ட்ரி வந்து கிடைக்கும். ஸோ டிமாண்ட் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு டிமாண்ட் எடுத்துக்கங்களேன். இந்த மாதிரி டிமாண்ட் வந்து இருக்கும். ஆனால் டிபின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பை போட்டிங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஆனால் பை போட்டு ஹோல்டு பண்ணணும். ஓகேங்களா? அப்போது நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பெரிய ப்ராஃபிட் வந்து கவர் பண்ண முடியும். ஆனால் ஹோல்டு பண்ணணும். மைண்டை ஃபோக்கஸாக வச்சுக்கணும். ஃபோக்கஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்தது யூஎஸ்டி கேட்.
ஸோ யூஎஸ்டி கேட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். இந்த ஹையை எடுத்துட்டான் இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணுங்க அப்படின்ட்டு. நம்ம இதில் எல்லாமே இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தோம். கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தோம். இதோட டிபி நான் எங்கே கொடுத்துருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொடுத்துருந்தேன். இந்த லோவில் கொடுத்துருந்தேன். இந்த லோவில் டிபி வந்து போடுங்க அப்படின்ட்டு. வீக்லியில் நம்ம என்ட்ரி கொடுத்து ஆக்சுவலாக இதில் 15 மினிட்ஸில் என்ட்ரி போட்டோம். ஒரு 1 இயருக்கு முன்னாடி இது நடந்தது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் சம்திங் 15 மினிட்ஸில் என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணது 15 மினிட்ஸில் 2 என்ட்ரி அப்ரோச் பண்ணோம். ஸோ டிபி அப்படின்றது இங்கே வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதை நான் இன்னும் ஹோல்டு பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்போது இந்த லோ வரைக்கும் ஹோல்டு பண்ண அப்படின்னா ரொம்ப அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு போதும் அப்படின்ற ஒரு ப்ராஃபிட் வந்தோடனே கட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 15 மினிட்ஸில் என்ட்ரி எடுத்து சம்வேர் இந்த லோலே வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கே வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ட்ரி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். மைண்டை வந்து ஃபோக்கஸாக வச்சுட்டு அது விட்டுறணும். நம்ம இதான் டிபி அப்படின்னு செட் பண்ணி ஒரு என்ட்ரி நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா அது விட்டுறணும். அவ்வளோதான். மார்க்கெட் வந்து டிபி போகிறானோ எது போகிறானோ அவ்வளோதான் விட்டுறணும். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் இந்த இடத்துல சோச் பிஓஎஸ் பிஓஎஸ் இந்த இடத்துல பிஓஎஸ் இப்போ சோச். ஓகேங்களா? ஸோ இப்போ சோச் வந்து கொடுத்துருக்கான். நம்ம வீக்லிலேயே பார்த்தோம் மார்க்கெட் செல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நம்ம செல்லே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு சோச் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இங்கே நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் வந்து பிரேக் கொஞ்சம் என்னோட சார்ட்லாம் கொஞ்சம் நிறையா மார்க்கிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மார்க்கிங்ஸ்லாம் என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா பாஸ்ட் மார்க்கெட் வந்து எனக்கு தெரியணும். அதனால் எடுக்க முடியாது. அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க எல்லாருமே. ஓகே. இங்கே டிமாண்ட் இருக்குது. டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். நமக்கு ஒரு ஃப்ளிப்பு க்ரியேட் பண்ணியிருக்கான். இது வந்து ஸ்ட்ரக்சர் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளிப்பு. இது ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இதில் வந்து லிக்விடிட்டி மூவ்மெண்ட் சூப்பராக இருக்குது. இன்ஸ்டியூஷனல் மூவ்மெண்ட் மேனிபுலேட் பண்ண மூவ்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்றனால இந்த சப்ளை நான் எடுத்திருந்தேன். இந்த சப்ளை எடுத்துட்டு இதில் இன்னும் கூட ப்ராஃபிட் நல்லா வரணுன்ட்டு இந்த விக்கில் என்ட்ரி போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் வந்து வரல. சப்ளைக்கு வரல. சப்ளைக்கு வந்தால் செல் வந்து பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளை இது 4 சப்ளை இருக்குது. ஓகேங்களா? மஸ்ட்டு இதுவும் தான் வந்து மஸ்ட்டு. ஓகேங்களா? அப்படி இந்த 2த்தில் என்ட்ரி கொடுத்தா இந்த லோ வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றின அப்டேட் வந்து கொடுக்குறேன். மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணோன்னா வீடியோ வந்து போடுறேன். அப்படி வீடியோ போட முடியலன்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரேடை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இதில் தான் வந்து செல்லு வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக ஜிபிபி ஏயுடியில் ஒரு என்ட்ரி நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரியை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்தனால மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே. அது எப்படின்றத பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் போகிறோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் எல்லாருமே பாருங்கள் ட்ரெண்ட் என்னவாக இருக்குது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல பிஓஎஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல பிஓஎஸ். ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ். இது சோச். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல சோச் வந்து பண்ணிட்டான். ஸோ நமக்கு வந்து செல் ட்ரெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த செல்லுக்கு நமக்கு எங்கே சப்ளை இருக்குது இங்கே பாருங்கள். நோ சப்ளை இங்கேயும் நோ சப்ளை. ஸோ நமக்கு இங்கே நோ சப்ளை, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இங்கே பிரேக் நடந்ததுக்கு அப்புறமா. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்து போயிட்டான். ஸோ இந்த சோச் ஆனதுக்கு ரீசன் இந்த பிஓஎஸ்க்கு டிமாண்ட் இல்லை. அதனால இந்த இடத்துல சோச் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? சரி. இப்போது இந்த பிஓஎஸ் இங்கே வந்து நமக்கு நோ டிமாண்ட். அப்போது மார்க்கெட் வந்து நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்டில் இருக்கான்? பை ட்ரெண்டில் வந்து இருக்கான். ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த டெய்லியில் போய் பார்த்தீங்கன்னா பை தான் வந்து இருக்குது. இந்த சோச் ஆனதுக்கு ரீசன் நோ டிமாண்டுன்றனால சோச் வந்து நடந்துருச்சு. இப்போ ஒரு டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்திருக்கான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த டிமாண்ட்ல இருந்து பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையும் நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த சப்ளைலேருந்து செல்லும் வந்து போகலாம் அப்படின்னும் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி. இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் வந்து பண்ணிட்டான். ஸோ செல் வந்து பண்ணி இப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிருக்கான். ஓகேங்களா? சரி. இப்போ கரெக்டான டிமாண்ட்ல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டான டிமாண்ட் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் கரெக்டான டிமாண்ட். இதுதான் இந்த கிரீன் வந்து போடுறேன். இதுதான் வந்து கரெக்டான டிமாண்ட். மார்க்கெட் ஸ்டில் இன்னும் டிமாண்டுக்கு வரல. ஓகேங்களா? ஸோ அகைன் வீக்லி போங்க. வீக்லியில் மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு? பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பிஓஎஸ் அண்ட் இந்த இடத்துலையும் பிஓஎஸ். அப்போது வீக்லியோட டைம் ஃப்ரேமுக்கும் இதுதான் டிமாண்ட். இப்போ நான் க்ரீனில் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் வீக்லியோட டைம் ஃப்ரேமுக்கும் இந்த க்ரீனில் மார்க் பண்ணி வச்சது தான் டிமாண்ட். ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவும் டிமாண்ட் இல்லை. அப்போது மார்க்கெட் இம்பேலன்ஸில் மிட்டிகேட் பண்ணி ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கான். அப்போது மார்க்கெட் வந்து எகைன் ஒரு செல் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ எகைன் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போகலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹிடன், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் டிமாண்டில் இருந்து மார்க்கெட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு, ஹையர் டைம் ஃப்ரேம் கிடையாது, டெய்லி டைம் ஃப்ரேமில் ஹிடன் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டெய்லி 4 ஹவர் வந்து போயிட்டான். ஸோ 4 ஹவரில் வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 15 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கான்? ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே லோ வந்து கொடுத்துருக்கான். ஹை வந்து நமக்கு இதாவது கொடுக்கணும். இது வந்து ஒரு ட்ராப்பு பேஸ்ட் ட்ராப்பு தான் தவிர இது வந்து ஹை கிடையாது. சரி, ஓகே. இப்போ ஹை வந்து எங்கே கொடுக்குறான் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து ஹை வந்து கொடுக்குறான் 15 மினிட்ஸில். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி 1 ஹவருக்கு வந்து போவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்குது. 1 ஹவருக்கு வந்து போகிறோம். 1 ஹவரில் நமக்கு எங்கே டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம பார்த்தோன்னா இந்த இடத்துல நமக்கு நோ இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? இப்போ இது ஹை எடுத்திருக்கானே ப்ரோ, இது நம்ம இன்டியூஸ்மெண்ட்டாக எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்டியூஸ்மெண்ட் தான். ஆனால் இந்த இன்டியூஸ்மெண்ட்லாம் யூஸ் ஆகாமல் போய் ரொம்ப மந்த் ஆகுது. 1 இயரே ஆகுது. ஃபஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? அப்போது இதெல்லாம் நம்ம எடுக்கிறது அவாய்ட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரீமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த ஹை வந்து இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இப்படி ஒரு லோ கொடுத்துட்டு ஹை வந்து போயிருக்கான்ல, இது டோட்டலாகவே ஒரு லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? இது டோட்டலாக லிக்விடிட்டி தான். அப்போ இந்த லோ ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லோக்கு கீழே டிமாண்ட் இருக்கான்னு பாருங்கள். அதை வேணால் எடுத்துக்கலாம். லோக்கு கீழே டிமாண்ட் இல்லை. ஸ்டில் இது பெண்டிங்கில் இந்த டிமாண்ட் தான் இருக்குது. அப்போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போகாமலே விட்டுறலாம். ஓகேங்களா? எகைன் மறுபடியும் 4 ஹவருக்கு வந்து போகிறோம். ஸோ 4 ஹவரில் இப்போ மிட்டிகேஷன். ஓகேங்களா? எகைன் வந்து 4 ஹவரில் மிட்டிகேஷன். ஸோ 4 ஹவர்லேருந்து எகைன் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் இந்த இடத்துல நான் என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் ஒரு டெய்லியில் ஒரு ஹிடன் டிமாண்டில் இருந்து என்ட்ரி போகிறோம். ஆக்சுவல் டிமாண்ட் இன்னும் மார்க்கெட் வரல. நல்லா நோட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் இது கொஞ்சம் நான் பெருசாக பேசுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக போட கேளுங்க. இது வந்து ஒரு 4 ஹவர் டெய்லியில் இது வந்து ஒரு ஹிடன் டிமாண்ட். ஆக்சுவல் டிமாண்டுன்றது இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்கேன். இதே தான் வீக்லிலையும் மெர்ஜ் ஆகுது இந்த டிமாண்டு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா வீக்லிலும் இந்த டிமாண்டு தான் மெர்ஜ் ஆகுது. அதே மாதிரி டெய்லியில் இந்த இடத்துல ஒரு ஹிடன் டிமாண்ட். சரியா? ஹிடன் டிமாண்ட் தான் எடுக்கிறோம். அப்போ இந்த ஹிடன் டிமாண்டுன்றது ஒரு டிசிஷனலாக நம்ம எடுத்துகிட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ ப்ராஃபிட் வந்து பண்ணணும். அவ்வளோதான் பார்க்கணும். ஓகேங்களா? சரி. இப்போது இந்த இடத்துல 4 ஹவர் மிட்டிகேட் வந்து பண்ணுறோம் ரீஃபைன்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த டிமாண்டை வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 15 மினிட்ஸ்னால் ரீஃபண்ட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை வந்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா?
ஸோ மிட்டிகேஷன்றது எங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடக்குது. ஓகே, இந்த இடத்துல மிட்டிகேஷன். ஸோ மிட்டிகேஷன்றது 15 மினிட்ஸ். ஸோ இந்த மிட்டிகேஷன் தான் நான் வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். ஓகேங்களா, இந்த மிட்டிகேஷனை கவனிக்கல. சரி, இப்போ இந்த மிட்டிகேஷன் நமக்கு 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 மினிட் வந்து போகிறோம். ஓகேங்களா, 5 மினிட் தானே போகணும். ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்ல நமக்கு என்ன பண்ணியிருக்கான், இங்கே கட் பண்ணி இங்கே கட் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு நல்ல இன்டியூஸ்மெண்ட்டும் வந்து கொடுத்துட்டான். அப்போ பைன்னு போனால் இந்த இடத்துல தான் பை வந்து போகணும். ஓகேங்களா, அப்போது இங்கே பை போட்டோன்னா நம்ம ப்ரீவியஸ் லோ இங்கே தான் நம்ம எஸ்எல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இங்கே வந்து கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து நான் சொல்கிறேன், இப்போ இதை முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி வந்து போடலை. ஓகேங்களா, டோட்டலாக இந்த மூமெண்ட்டே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம், என்ட்ரியை வந்து போடலை. சரி, ஓகே, மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். நம்ம வந்து இந்த ஹை போனவுடனே பிரேக் ஈவன் பண்ணிட்டோம். பிரேக் ஈவன் வந்து பண்ணிடணும். ஓகேங்களா, மார்க்கெட் என்ன பண்ணுறான், மறுபடியும் இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபெயிலியர் வந்து பண்ணுறான். ஃபெயிலியர்னால் நமக்கு வந்து பிரேக் ஈவன் வந்து ஹிட் பண்ணுறோம். ஓகேங்களா, பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆகுது. சரி, அப்போது ஸ்டில் நமக்கு இங்கே வந்து பிரேக் ஈவன் ஹிட் ஆகுது. ஸ்டில் நமக்கு டிமாண்ட்ஸ் வந்து வேலிடாக தான் இருக்குது. ஓகேங்களா, டிமாண்ட் வேலிடாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு பிரேக் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா, இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு டிமாண்ட் அப்படின்றது இது வந்து ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். ஓகேங்களா, ஸோ இதுக்கு கீழே டிமாண்ட் வந்து எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரோட டிமாண்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இது வந்து ஒரு இன்ஸ்டியூஷனோட மூமெண்ட்டாகவும் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடம் ஒரு இன்ஸ்டியூஷனோட மூமெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ நம்ம இப்படி பை போய்க்கலாம். ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல அடுத்த என்ட்ரி. ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே என்ட்ரி. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல மிட்டிகேட் வந்து பண்ணுறான். ஸோ அதே மாதிரியே டிபி வந்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் 4 ஹவர் போங்க. 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை பற்றி நான் சொல்கிறேன் என்ன விஷயம்னு. ஸோ இந்த இடத்துல பை வந்து பண்ணியிருக்கணும் 1:52. ஓகேங்களா, இதுவும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம போட்டிருந்தாலும் அது பிரேக் ஈவன் தான். ஆனால் இந்த என்ட்ரி நமக்கு போகும் மேலே. ஓகேங்களா, இதுவும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அடுத்தது என்ட்ரி போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம என்ட்ரி போகக்கூடாது. ஏன் என்ட்ரி போகக்கூடாதுன்னா நம்ம இந்த இடத்துல மார்க்கெட்டே வந்து இன்னும் செல் வந்து கம்ப்ளீட் ஆகலை. அப்போது மார்க்கெட் இன்னும் கீழே போயிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம். அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த இடத்துல குயிக்காக உள்ள என்ட்ராயிட்டு நம்ம ஆர்டரை பிரேக் ஈவன் பண்ணி வச்சிடணும். அது பிரேக் ஈவன் பண்ணிட்டதுக்கப்புறமா செல் ஆனாலும் சரி பை ஆனாலும் சரி நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. உள்ள குயிக்காக என்ட்ரி போயிட்டு டக்குன்னு நம்ம பிரேக் ஈவன் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். இப்போது இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் ஆர்டராக தான் இருக்கும். எஸ்எல் வந்து என்ட்ரி பாயிண்ட்டில் இப்படி வச்சிருக்கணும். இப்போ மார்க்கெட் வந்து கீழே போனாலும் ப்ராப்ளம் இல்லை, மேலே போனாலும் ப்ராஃபிட், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ ஆர்டரை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நம்மளோட ஒவ்வொரு ஆர்டரும் செல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கணும், பை ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரேடிங்கில் நம்ம பொழைச்சிடலாம். ஓகேங்களா, சரி, இப்போது நான் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஹை வந்து எடுக்கிறோம். ஸோ இப்போ பிரேக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையில் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஹை வந்து நமக்கு இப்போது பிஓஎஸ் ரைட்டா. ஸோ இந்த பிஓஎஸ்க்கு பாட்டமை விட்டு நம்ம மேலே வந்துட்டுருக்கோம், அப்படி வரக்கூடாது. ஓகேங்களா, சரி, இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு டிமாண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா. ஸோ இந்த டிமாண்ட் இங்கே ஒரு டிமாண்ட்,
இங்கே ஒரு டிமாண்ட், அடுத்தது அவ்வளோதான். ஓகே, இந்த 3 டிமாண்டில் எது பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பவர். இந்த டிமாண்டு தான் வந்து பவர். ஓகேங்களா? சரி. ஏன்னா இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஆர்டர் வந்து பஞ்ச் யார் இன்ஸ்டியூஷன் இந்த இடத்துல ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ணி மேலே போயிருக்காங்க. அப்போது இந்த டிமாண்ட் வந்து பவர். நல்ல ஒரு ஹியூஜ் பொட்டான்ஷியலான ஒரு ஆர்டர்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் பொட்டான்ஷியலான ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 மினிட்ஸ் போய் பார்த்தீங்கனாலும் நல்ல ஒரு கேண்டல் வந்து இருக்குது. அப்போது இதில் வந்து நம்ம அடுத்தது பை வந்து பண்ணலாம். சரி, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் பை வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டிமாண்டில் பை பண்ணதுக்கு இதில் நம்ம இப்போ இங்கேயும் ஒரு டிமாண்ட் இருக்குது. இதில் நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இதுலேயும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே ஒரு டிமாண்ட். இதில் நம்ம பை போகலாம். இந்த இடத்துல ஒரு என்ட்ரியை போடுறேன். இருந்தாலும் நம்ம பாட்டமை விட்டு மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம என்ட்ரி அப்ரோச் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறதே பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஸ்ட்ராட்டஜி தான். இதுதான் டிமாண்ட். ஓகே. இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணியிருக்கான், இதில் என்ன பண்ணியிருக்கான்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டே நான் எடுத்து வச்சுட்டு நான் வந்து பேசலை. ஓகேங்களா? இது நான் அப்படியே இப்போது பார்க்க தான் நான் வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் எடுக்கிறோம். ரீஃபண்ட்மெண்ட் போகிறோம். ரீஃபண்ட்மெண்ட் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். 1 மினிட் போகிறோம். 1 மினிட்ல ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா? நோ கன்ஃபர்மேஷன். அப்படியே ட்ராப் வந்து பண்ணியிருக்கான். ஓகே, இதை விட்டுறலாம். இந்த டிமாண்ட் வந்து நமக்கு நோ கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்க்குறோம். இதில் என்ன பண்ணுறான்? மிட்டிகேஷன் பண்ணியிருக்கான். ஸோ 1 மினிட் போகிறோம். 1 மினிட்ல நமக்கு டோட்டலாக இது வந்து கட் பண்ணியிருக்கான். ஓகே, இங்கே வந்து கட் பண்ணியிருக்கான். அப்போ டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒன்று எடுக்கணும். இப்போ கீழே ஒரு டிமாண்ட், இது ஒன்று எடுக்கணும். அப்போ ரெண்டுத்துலேயுமே என்ட்ரி போட்டுறணும். ஓகேங்களா? ரெண்டுத்துலேயும் என்ட்ரி போட்டு வச்சுட்டு ரெண்டுமே வந்து வெயிட் பண்ணும். ஏன்னா இப்போ இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக தான் வரும். இது வந்து ஒரு மேனுவல் இன்டியூஸ்மெண்ட், சூப்பரான இன்டியூஸ்மெண்ட். இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே 2 டிமாண்ட் தான் இருக்குது. இது ஒரு டிமாண்ட் இருக்குது, இது ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் 1 மினிட்ல பை ஆயிருக்கான். ஸோ இதோட எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இந்த லோக்கு கீழேயும், இதோட எஸ்எல் இந்த லோக்கு ப்ரீவியஸ், அதாவது இந்த லோ கிடையாது, அப்படியே ஒரு ஹரிசாண்டல் டூல் எடுங்க. இந்த இடத்துல போடுங்க. இந்த ஹரிசாண்டல் டூல் எடுத்து இங்கே போட்டுட்டு ஸோ அப்படியே 1 மினிட்ல போய் பாருங்கள் லோ எங்கே இருக்குன்னு. இதுதான் ஹரிசாண்டல் லைன். அதுக்கு கீழே இங்கே லோ இருக்குது. இந்த டிமாண்டோட லோ தான் இந்த கேண்டலோட லோ. அப்போது உங்களோட எஸ்எல் இந்த டிமாண்டோட லோவில் செட் பண்ணுங்கள். இப்படி செட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது இப்படி தான் நம்ம வந்து என்ட்ரி வந்து போயிருக்கணும். ஸோ இதோட டிபி நம்ம ஃபஸ்ட் கீழே இருக்கிறது மிட்டிகேட் ஆகலை, அதை எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இதோட என்ட்ரியை 15 மினிட்ஸ். ஸோ இதோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லிக்விடிட்டி. இங்கே நான் வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த லிக்விடிட்டியை தாண்டி மேலே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ட்ரி. இது வந்து ரிஸ்க் ரிவார்டை பாருங்கள். இது வந்து இவ்வளோலாம் போகுமா ப்ரோ, நம்பலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிஸ்க் ரிவார்டுக்காக போகாது. மார்க்கெட் ஒரு லிக்விடிட்டிக்காக போகும். அது வரைக்கும் நம்ம இந்த இடத்துல இப்போது இதே என்ட்ரி இப்படி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு என்ட்ரி இப்படி நான் என்ட்ரி போயிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிஸ்க் ரிவார்டை பார்க்கும்போது அடடா நல்லா எடுத்திருக்காங்களே போகுமே அப்படின்னு தோணும். அதுவே நான் இந்த என்ட்ரியோட ஏரியாவை இப்படி கம்ப்ரெஸ் பண்ணி இப்படி ஒரு என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த ரிஸ்க் ரிவார்டு இவ்வளோ பெருசு இருக்கும்போது நல்லா பாருங்கள், இந்த ரிஸ்க் ரிவார்டு இவ்வளோ பெருசு இருக்கும்போது பிலீவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் ரிஸ்க் ரிவார்டு வச்சுலாம் ட்ரேடு வந்து பண்ண மாட்டேன். ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் ட்ரேட் பண்ணுவேன். டிமாண்டில் என்ட்ரினா அந்த என்ட்ரினா அது அவ்வளோதான், அங்கே தான் என்ட்ரி. ஸோ டிபினா இங்கே தான் இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா அதுதான் டிபி. எனக்கு வந்து ஹோல்டு பண்ணணும், அவ்வளோதான். இது 1:100 இருந்தா என்ன, 1:1000 இருந்தா என்ன, எங்கே மார்க்கெட் போகுமோ அங்கே போய்
அது வரைக்கும் போக போகுது. நம்ம என்ட்ரி எடுக்கிற இடத்துல கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து நம்மளோட என்ட்ரியை கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கிறது தான் பெட்டர். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போது இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட்டிருக்கணும். என்ட்ரி வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த என்ட்ரி வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் அப்படின்றது இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு மார்க்கெட் வரலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு எகெயின் மார்க்கெட் வந்து மேலேயும் போகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டிமாண்டில் பை போகலாமான்னா நோ, இதுக்கு மேலே பை போகக்கூடாது. நம்ம என்ட்ரி வந்து இந்த இடத்துல எடுத்து ஸ்டில் இப்போது இந்த இடத்துல எடுத்து அடுத்தது இந்த இடத்துல எடுத்து ஸ்டில் ஹோல்டில் இருக்கணும் நம்ம என்ட்ரி. நம்ம இப்போ புதுசாக ஒரு நியூ என்ட்ரியை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நியூ என்ட்ரியை ஓப்பன் பண்ணாமல் விட்டுறணும். நீங்கள் இப்போ நான் சொன்ன டிமாண்டை என்ன பண்ணுங்கள், போய் பாருங்கள், ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள், என்ன பண்ணுறான் அப்படின்றத பாருங்கள். ரிஸ்க் டேக்கராக இருக்கீங்கன்னா ஒரு என்ட்ரியை கூட போடுங்க, ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்லா கவனமாக பாருங்கள். நமக்கு ஸ்டில் இன்னொரு ரீஃபண்ட்மெண்ட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 50% வந்திருக்கானா அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஒன்ஸ் செக் பண்ணிடலாம். 50%ம் வரல. அப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கும் பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் மார்க்கெட் வந்து செல்லும் கம்ப்ளீட் ஆகலை. அப்போது மார்க்கெட் செல்லும் வரலாம். ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் டக்குன்னு ஒரு என்ட்ரியை போட்டுட்டு பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஓகேங்களா? டிபி எடுத்துகிட்டு வெளியே வர சொல்லலை, பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். இன்கேஸ் நம்ம பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டதுக்கப்புறமா கீழே வராமல் மேலேயே போயிட்டு இருந்தோன்னா நமக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிச்சிடலாம். அப்படி கீழே வந்துட்டா ஜீரோ லாஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ப்ராஃபிட் இருக்காது, ஜீரோ லாஸ்லையும் இருக்கும். நம்ம கேபிட்டல் சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க்கெட் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கும் வரலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டுக்கு வரலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிமாண்டில் இருந்து மேலேயும் போகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் இதில் ட்ரேடு பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இந்த டிமாண்டுக்கு வந்தது, இன்கேஸ் வந்து இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா சூப்பராக வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? பை பண்ணி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹை வரைக்குமே பை பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் வந்து பிடிக்கலாம். அப்புறம் இங்கே இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ நம்ம இங்கே நான் என்ன பேசணுனோ இதே ஸ்ட்ராட்டஜியை இந்த இடத்துல யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் 5 மினிட் ஆர் 1 மினிட்ல என்ட்ரியை போட்டுட்டு இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட அட்வைஸ், உங்களோட டிபியை கொண்டு போய் இங்கே கூட வைக்கலாம். அது 1 மந்த் 2 மந்த் 1 இயராக ரன் ஆனால் கூட நமக்கு இதில் கிடைக்கிற மாதிரி ப்ராஃபிட் வந்து எதுலேயுமே கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து இப்போ இந்த இடத்துல இருந்து நான் இங்கே மூவ் பண்ணதுக்கு, அதாவது இந்த சப்ளை மூவ் பண்ணதுக்கு 1:100 அப்படின்றப்போ இங்கே யோசிச்சு பாருங்கள், இது பெரிய இது வரும். ஓகேங்களா? இது பாசிபிளா ப்ரோ அப்படின்னா மார்க்கெட் இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான், என்ட்ரி வந்து எடுக்கிறோன்னா இப்படியா போவான், இப்படி ஹிட் ஆயா போவான், அப்படிலாம் போக மாட்டான். இந்த இடத்துல வந்து இது ஆக்சுவலாக டோட்டலி பாட்டம் ஒரு என்ட்ரி. இந்த இடத்துல விட்டால் மார்க்கெட் செல்லு தான் ஆகும். அப்போ இந்த இடத்துல இருந்து தான் பையன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல உங்கள் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு என்ட்ரியை ஸ்கில்லாக போட்டுட்டிங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே கேண்டலை விட்டு இப்படி போகாது. எப்படி போவான்னா இந்த இடத்துல நமக்கு மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பை பண்ணி இங்கே இருந்து இதுக்கு மேலே எத்தனை எஸ்எல் எத்தனை இது வேணாலும் ஹண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த லோவை ஹண்ட் பண்ணாமல் தான் வரும். ஓகேங்களா? எப்படி வேணாலும் இந்த மாதிரி கூட கன்சால்டேட் பண்ணி கூட கடைசியாக மேலே போவோம். ஓகேங்களா? ஆனால் இந்த பாட்டமாக தாண்ட மாட்டான். ஓகேங்களா? ஸோ பார்த்து பண்ணுங்கள், அவ்வளோதான். அடுத்தது இங்கே ஒரு சப்ளையை பற்றி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு வராதனால இந்த டிமாண்டுக்கு வராதனால மார்க்கெட் கீழே வரலாம் அகெயின். ஸோ அதனால தான் இங்கே ஒரு சப்ளை வந்து கொடுத்துருந்தேன். டெய்லியில் 4 ஹவர் மிட்டிகேட் பண்ணுறான், 4 ஹவரில் ரீஃபண்ட் மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு இது பிஓஎஸ், இது சோச்சு, இங்கே சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா? இது டோட்டலாக இப்படி எடுக்கணும், இல்லைனா மேலே எடுக்கணும். நான் டோட்டலாக 3மே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி எடுக்கணும். அடுத்தது இங்கே ஒரு சப்ளை எடுக்கணும். 2மே எடுக்கிறதுக்கு பதிலாக 2 சப்ளைவாக எடுக்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு சப்ளைவாக அப்படி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது இருக்குது. ஸோ இது 2மே ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சப்ளை. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷனில். அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது, அதில் மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே போயிட்டான். இங்கே ஒரு பிஓஎஸ் இருக்குது, சாரி இங்கே வந்து ஒரு சோச். ஓகே,
ஆக்சுவலாக இது வந்து பிஓஎஸ் வேறு டைம் ஃப்ரேமுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது, இங்கே எல்லாமே மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டுருக்கான். ஸோ லிக்விடிட்டி தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அப்போது இந்த சப்ளைலாம் ஹிட் பண்ணிவிட்டு இந்த சப்ளைக்கு போகலாம். இங்கேருந்து செல் ஆகலாம் கண்டிப்பாக, ஏன்னா கன்ஃபர்மேஷன் பெண்டிங்கில் தான் இருக்குது. இங்கே செல் ஆகலாம், அப்படி இல்லைனா இந்த சப்ளை ஃபெயில் ஆகலாம். எப்படி இருந்தாலும் இந்த சப்ளைக்கு போகணும். நல்லா பாருங்கள், இந்த சப்ளை ஃபெயில் ஆனாலும் சரி, இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுத்தாலும் சரி, இந்த சப்ளைக்கு மார்க்கெட் போகணும்ல. ஸோ அதனால தான் இங்கேருந்து பை எடுத்து அந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணுற இந்த சப்ளை ஃபெயில் ஆகும்போது நமக்கு இது ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுக்கணும். அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே நடக்குது அப்படின்னாலும் இங்கேருந்து நம்ம செல் பண்ணும்போது ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இந்த ஜிபிபி ஏயுடைய இப்போ நான் இந்த வீடியோவில் நான் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் பண்ணியிருப்பேன். நான் குழப்பி தான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல. ஏன்னா நிறைய விஷயம் பேசுறதுனால எனக்கே வந்து எதை கரெக்டாக பேசினா உங்களுக்கு புரியுன்றது எனக்கு தெரியல. அதனால் இப்போ இந்த கரன்சி பேரை எகைன் ரீலோட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எகைன் இந்த வீடியோ பாருங்கள். கரெக்டான என்ட்ரி அப்ரோச் பண்ணுங்கள். நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்தால் அப்ரோச் பண்ணுவேன், இந்த சப்ளைக்கு வந்தால் அப்ரோச் பண்ணுவேன், இந்த டிமாண்டுக்கு வந்தால் சூப்பராக அப்ரோச் பண்ணுவேன். இப்போ கரண்ட்டாக இருக்கிற டிமாண்டில் நான் அப்ரோச் பண்ண மாட்டேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் அப்ரோச் பண்ண மாட்டேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல ஏதாவது சினாரியா கொடுத்து எனக்கு அக்செப்டபுளாக இருந்தால் அப்ரோச் பண்ணுவேன். அது வந்து அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வந்து ஒன்று போட்டு விட்டுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கங்க. கண்டிப்பாக ஏதாவது ஆஃபர் போடுவேன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது டெய்லி இது வந்து எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை இந்த ட்ரேடில். இருந்தாலும் ரூல்ஸ் வந்து சொல்கிறேன். இங்கே வந்து இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கான், ரைட்டா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கு. பிஓஎஸ் பண்ணதுக்கான டிமாண்ட் வந்து இங்கே இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிட்டுருக்கான். ஸோ இதெல்லாம் லிக்விடிட்டியாக இருக்கும்போது இந்த டிமாண்டை நான் சொல்லியிருந்தேன். இதில் மார்க்கெட் வந்தால் பை வந்து பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. எதுக்கு அந்த டிமாண்ட் நான் சொல்லணும்? இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இதில் நான் சொல்லலை. இதில் நான் ஆக்சுவலாக இதுலேயும் நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல மார்க்கெட் பை வந்து பண்ணியிருந்தான். ஸோ டிபி வந்து கொடுத்துருந்தான். ஸோ இது டிபி கொடுத்தாலும் அடுத்த டிமாண்டில் எதுக்கு நான் பை எதுவுமே சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு இன்டர்னலில் ஹிட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லிக்விடிட்டி. ஓகேங்களா? அப்போது எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுன்றது இங்கே தான் இருக்குது. இதை தாண்டி மார்க்கெட் போனால் கண்டிப்பாக செல்லு தான் போகும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிமாண்டில் ஹிட் ஆகிட்டு வந்தாலும் பை இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க முடியும். ஆனால் இந்த டிமாண்ட் ஹிட் ஆகிடுச்சு, அதாவது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட டிசிஷன் அவ்வளோதான், சேஞ்ச் ஆயிரும், செல்லுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். அதனால தான் இந்த டிமாண்டில் ஒரு பை வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். டெய்லியில் 4 ஹவரில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? லோவை எடுத்திருக்கான், ஹையை வந்து எடுத்திருக்கான், கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல சூப்பராக ஒரு இண்டிஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல நம்ம பை வந்து போகலாம். ஓகேங்களா? ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹோப்பபிளாக இல்லை. அதனால இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸில் இங்கே இந்த இடத்துல ஒரு டிமாண்ட், அடுத்தது இங்கே ஒரு டிமாண்ட். இது ரெண்டுத்துலேயுமே மிட்டிகேட் பண்ணால் நம்ம என்ன பண்ணிடலாம், என்ட்ரியை 5 மினிட்டுக்கு கொண்டு போயிடலாம். அவ்வளோதான். 5 மினிட்டுக்கு கொண்டு போயிட்டோன்னா நம்ம ஒரு சின்ன லாஸில் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்கலாம். லாஸ் ஆனால் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் இருக்கும், ஆனால் ப்ராஃபிட்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த ஹை வரைக்கும் நம்ம ட்ரேட் வந்து பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஹீரோ ஏயுடியோட மூமெண்ட். ஓகே, அடுத்தது இதை வந்து பார்த்துங்க. இந்த சப்ளையில் செல் இருக்குது, அவ்வளோதான். இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு சப்ளைலேருந்து செல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் லாஸ்ட் வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த சப்ளை இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வந்து நமக்கு ஆக்சுவலாக வந்து 4 ஹவர். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் வந்து நமக்கு ஃபெயிலியர். ஸோ 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த சப்ளையும் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இது வந்து ஒரு அவுட் ஆஃப் த டைம் ஃப்ரேம் ஒரு மேனிப்புலேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இதில் பை இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த இடத்துல
பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டு கார்டில் வந்து நான் அந்த வீடியோ வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருங்க எல்லாரும். ஓகேங்களா? இதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் எந்த டைம் ஃப்ரேமில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கான்றதையும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்த்துருங்க. ஸோ டெய்லி ஓகே, இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து இப்போ வந்து பை வந்து போயிட்டுருக்கான். ஸோ இதுக்கு மேலே இந்த 2 இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த 2 டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம். அதாவது 1 ஹவர். ஓகேங்களா? 1 ஹவர் டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது வேறு இதிலலாம் நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ணலை. ஓகேங்களா? அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ்எம்சி வந்து நல்லாவே கற்றுக்க முடியுது ப்ரோ. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி வந்து தெரியும். இப்போது நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டு ஒரு எஸ்எம்சி வந்து லேர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்எம்சி எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் எஸ்எம்சி அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும். ஓகேங்களா? அது உங்களுக்கு லாஸஸ் வருது அப்படின்னா அது யார் மேலே தப்புனா முழுக்க முழுக்க உங்கள் மேலே தான் தப்பு இருக்கும். ஓகேங்களா? மேபி சொல்லிக் கொடுக்குறவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்காமலும் போயிருக்கலாம். ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல. இருந்தாலும் முழுக்க முழுக்க ஒரு 80% வந்து தப்பு யார் மேலே வரும்னா ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தான் வரும். ஓகேங்களா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நானும் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு தான் அது என்ன தப்புன்றதை கண்டுபிடிச்சி யூட்டிலைஸ் பண்ணி நான் வந்து ப்ராஃபிட்டபிளுக்கு வந்தேன். ஸோ அந்த ப்ராஃபிட்டபிளுக்கு வர அந்த ஜேர்னியை ரொம்ப எப்படின்னா நம்ம லாங்குவேஜில் சொன்னால் உயிர் போய் உயிர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ஜேர்னின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டிப்ரெஷனாக இருக்கும். ஸோ நான் நிறைய விஷயங்கள் சூசைட்லாம் அட்டன் பண்ணிலாம் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால யாருமே வந்து கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? யாருமே விட்டுறாதீங்க. ஸோ ஃபைனலாக இது வந்து ப்ராஃபிட்டபிளுக்கு கொண்டு வந்துடும் நம்மளை. ஓகேங்களா? அப்போது நம்ம வந்து தப்பு பண்ணுறது நம்ம தான். ஓகேங்களா? நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டில் ஒரு கோடு போட்டால் கூட அந்த கோட்டு மேலே மார்க்கெட் வந்து வந்து போய் அது பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து என்ட்ரி எடுக்க முடியும், ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எஸ்எம்சின்ற ஒரு சூப்பரான கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியாக ப்ராஃபிட்டபிளுக்கு வரலாம். அப்போ ஏன் நம்மளால ப்ராஃபிட்டபிளுக்கு வர முடியல அப்படின்னா தப்பு நம்ம மேலே தான் இருக்கும். கற்றுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா பேக் ஒரு பாஸ்ட் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் வந்து பண்ணக்கூடாது. பேக் டெஸ்ட் பண்ணக்கூடாது. பேக் டெஸ்ட்டுன்றது நீங்கள் லேர்ன் பண்ணும்போது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபார்வர்ட் டெஸ்ட் வந்து பண்ணணும். லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் பண்ணி அதில் நீங்கள் பண்ணுற நாலேஜஸ் தான் உங்களை ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிரும். ப்ராஃபிட்டபிளுக்கு கொண்டு போயிரும். ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டைம் கொடுங்க. ஓகேங்களா? நான் 2 இயர்ஸ் டெமோலயே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரூ. 1 கூட அப்போ எனக்கு வந்து அமௌண்ட் இல்ல. ஓகேங்களா? டியூட்டி பண்ணிக்கிட்டு, ஒர்க் பண்ணிக்கிட்டு, எனக்கு கிடைச்ச டைமில் வந்து நான் அது வந்து இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நான் வந்து வீட்டில் சும்மா இருந்து நான் வந்து ட்ரேட் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சும்மா இருந்து அப்பயும் எனக்கு வந்து ஒரு ₹1 கூட எனக்கு ப்ராஃபிட் வந்து இல்ல. அப்பயும் நான் வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து ஃபைனலாக என்ன ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ அதனால டைம் கொடுங்க. நிறைய டைம் கொடுங்க. டைம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லேர்னிங்ஸ் வந்து இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன தப்பு பண்ணுறோம், சின்ன சின்ன தப்பு, ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலும் அது தப்புன்றது உங்களுக்கு தெரியணும். அது எப்படி பண்ணோம், அப்போ இது பண்ணாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்களை தவிர வேறு யாருமே இப்போ ஒரு மென்டாராக இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற தப்பு நீங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்கள் காசை உங்களால் தான் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். மற்றவங்கலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்கள் மைண்டை நீங்கள் தான் ஆப்ரேட் பண்ணி கரெக்டான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியும். வேற ஆளையும் பண்ண முடியாது. வேறு யாராலையும் பண்ண முடியாது. எங்களால் இதுதான் எஸ்எம்சி, இப்படி தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி. ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன இவ்வளோ விஷயமும் உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கலாம். இப்போது
"என்ன ப்ரோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி அனலைஸ் பண்றீங்க, ட்ரெண்ட மாத்துறீங்க, இத பண்றீங்க, அப்படி இப்படின்னு பார்த்து கரெக்ட்டா புடிச்சிடுறீங்களே!" அப்படின்ட்டு நீங்க நெனைக்கலாம். ஸோ, இது நெனைக்கிற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். டெய்லியும் நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னாலும், உங்களாலயும் இது பண்ண முடியும். பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த ட்ரேடிங்ல எஸ்எம்சியும் சரி, எந்த ஒரு வைக் ஆஃப், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஐசிடி எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் சரி, அத வந்து நம்மனால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது ஹேண்டில் பண்ண முடிஞ்சனால தான் அது ஸ்ட்ராட்டஜியா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால பண்ணுங்க. ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி அத கொண்டு வாங்க. அதுல உங்களுக்கு என்ன பண்ணா ப்ராஃபிட் வருதோ, அத மட்டுமே பண்ணுங்க. சிம்பிள். இத பண்ணாலே ப்ராஃபிட்டபிளுக்கு வந்துரலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். ஆ முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு கூட நான் அப்லோட் பண்றேன். ஸோ என்ன பண்ணணும்? ட்ரேடிங்ல எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? என்னென்ன பண்ணணும்? அப்படின்றத வந்து அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் எடுத்துங்க. நான் சொல்ற ஒரு ரூல்ஸ்னா நான் என்ன பண்ணேன்? ஸோ ஸ்ட்ராட்டஜிய நான் எப்படி யூஸ் பண்ணேன்? நான் என்னென்ன விஷயங்கள் வந்து லாஸ் பண்ணேன்? அப்புறம் என்ன எனக்கு வந்து கண்ணுல பட்டுச்சு? எனக்கு என்ன பல்ப் வந்து எரிஞ்சது? அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஸோ அத ஃபாலோ பண்ணுங்க. மோட்டிவேட் ஆகுங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் சொல்றேன். அப்புறம் ஃபண்டட் அக்கவுண்ட் கிளியர் பண்றது எப்படின்றத நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ இல்லன்னா அதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஃபண்டட் அக்கவுண்ட் எப்படி கிளியர் பண்றது அப்படின்றத பத்தி போடுறேன். ஸோ அந்த வீடியோ எல்லாருமே கண்டிப்பா போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபண்டட் அக்கவுண்ட் கிளியர் பண்றதுக்குன்னு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும்லாம் கிடையாது. இதே எஸ்எம்சி தான். அந்த இடத்துல ஃபண்டட் அக்கவுண்ட் கிளியர் பண்ணணும்னா என்ன விஷயம் வேணும்னா நம்ம மைண்ட் அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபண்டட் அக்கவுண்ட் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு 3, 4 அக்கவுண்ட் ஃபெயில் ஆகும். ஸோ 3, 4 அக்கவுண்ட் ஃபெயில் ஆகுறது லாஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு அக்கவுண்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, அடுத்தது விடாதீங்க. போங்க கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணணும். சும்மா நார்மலா பண்றத பத்தி சொல்லல. ஒரு 4 ஒரு அக்கவுண்ட் ஃபெயில் ஆகுதுன்னா, அடுத்த அக்கவுண்ட் ட்ரை பண்ணுங்க. அந்த அக்கவுண்டோட ஃபெயிலுன்றது நம்ம இந்தியன் கரன்சி படி பார்த்தோம்னா, ஒரு சின்ன அக்கவுண்ட்னா ரூ. 6,000 லாஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? இதுவே நீங்க உங்களோட ஓன் அக்கவுண்ட்ல பண்றீங்கன்னா, ரூ. 6,000 லாஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து ரூ. 1,00,000 லாஸ் இருக்கும். ஸோ, அதனால ரூ. 6,000 லாஸ்ன்றத மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ, லாஸ் பண்றீங்க. ₹6,000 லாஸ் பண்றீங்க. ஒரு அக்கவுண்ட் போது. அடுத்தது லாஸ் பண்றீங்க. அடுத்தது லாஸ் பண்றீங்க. ஒரு 4வது அக்கவுண்ட் வந்து பாஸ் பண்ணி வித்ட்ரா எடுக்கலாம். ஸோ, அந்த வித்ட்ரா வந்து பெருசா இருக்கும். ஓகேங்களா? அதனால ஒவ்வொரு அக்கவுண்ட் ஃபெயில் ஆகுதுன்னா, அது ஜஸ்ட் ஃபெயில்ன்னு மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். அக்கவுண்ட் வாஷ் அவுட் ஆயிருச்சு. என்னால ட்ரேட் பண்ண முடியாது. அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்ல 50% லாஸ் பண்ணாலும், மீதி இருக்கிற 50% வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியும். என்னோட ரியல் அக்கவுண்ட்லயும் நான் அத பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 50% லாஸ் ஆனாலும், மைண்ட் வந்து நமக்கு வந்து இன்னொரு 50% இருக்கு. பண்ணலாம் அப்படின்ற இது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனா ஃபண்டட்ல 5% லாஸ் பண்ணீங்கனாலே தூக்கிருவாங்க. ஓகேங்களா? டெய்லி 5% லாஸ் பண்ணீங்கன்னா தூக்கிருவாங்க. 10% லாஸ் பண்ணா தூக்கிருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு தகுந்த மாரி ட்ரேட் பண்ணணும். அப்படி லாஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு 5% லாஸ். உங்க கேப்பிட்டல்லேருந்து 5% லாஸ மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். அக்கவுண்ட் போயிடுச்சு அப்படின்றத கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ 2ண்ட் அக்கவுண்ட் வாங்குங்க. 3ர்ட் அக்கவுண்ட் வாங்குங்க. 4த் அக்கவுண்ட்ல வித்ட்ரா போடுங்க. 5த் அக்கவுண்ட் வாங்குங்க. ஃபெயில் ஆகும். 6 ஃபெயில் ஆகலாம். 7த் வித்ட்ரா வரலாம். 8த் ஃபெயில் ஆகலாம். 9த் ஃபெயில் ஆகலாம். 10த் வித்ட்ரா வரலாம். வித்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஓகேங்களா? இப்ப என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு பெருசா இருக்கும்னு சொல்றேன். உங்க ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ பெருசா இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோட ட்ரேடிங் லைஃப்ல நான் லாஸ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபண்டட் அக்கவுண்ட்ல எம்எம்எஃப் ஓகேங்களா? ஸோ myforex fund.com ஓகேங்களா? எம்எஃப்எஃப். ஸோ இதில வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இதிலேயே பாஸ் பண்ணி, அதிலேயே வந்து வித்ட்ரா போட்டுட்டேன். என்னோட லாஸஸ்லாம் ஒரே அக்கவுண்ட்ல வந்து நான் வந்து கவர் பண்ணிட்டேன். அப்புறம் அடுத்த மந்த் அந்த அக்கவுண்ட் ஃபெயில் ஆயிருச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அதே மாரி அக்கவுண்ட் எடுத்தேன். அதுவும் ஃபெயில் ஆயிருச்சு. அடுத்ததும் ஃபெயில் ஆயிருச்சு. 4 அக்கவுண்ட் ஃபெயில் ஆச்சு. ஓகேங்களா? 4, 5 அக்கவுண்ட் ஃபெயில் ஆச்சு. ஸோ 5 அக்கவுண்ட் ஃபெயில் ஆயிட்டு 6வது அக்கவுண்ட்ல பாஸ் பண்ணி வித்ட்ரா எடுத்தேன். வித்ட்ரா பெரிய பேமெண்ட்டா எடுத்தேன். அது லாஸ் பண்ணத விட அதிகமாவே எடுத்தேன். ஓகேங்களா? லாஸ்ன்றது வந்து ஒரு 16, 17,000 சம்திங் லாஸ். ஆனா ப்ராஃபிட்ன்றது 4, 5 லேக் வந்து எடுத்தேன். ஸோ ப்ராஃபிட்ன்றது பெருசா வர மாரி பார்த்துங்க. 4, 5 அக்கவுண்ட் லாஸ் ஆகுதுன்னா, ஜஸ்ட் பெர்சன்டேஜ்ல லாஸ்ன்ற மாரி கன்சிடர் பண்ணிக்கங்க. இன்னொரு அக்கவுண்ட் நீங்க அப்படியே கன்டினியூஸா ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ரியல் அக்கவுண்ட் கிடையாது. ஃபண்டட். அப்போ 5% லாஸ் பண்ணிட்டீங்கன்னா தூக்கிருவாங்க. இது நம்ம ரியல் அக்கவுண்ட்னா 5% லாஸ் பண்ணாலாம் தூக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ 10%, 20, 30, 40% லாஸ் பண்ணா கூட மீதி இருக்கிறத வச்சு நம்ம ஒரு 2, 3 ட்ரேட்லயே நம்ம அதெல்லாம் ஈஸியா கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால
லாஸ் ஆகுது, அக்கவுண்ட் லாஸ் ஆகுதுன்னா, ஜஸ்ட் அ பெர்சன்டேஜா நீங்க கன்சிடர் பண்ணீங்க. இத வந்து பண்ணும்போது, என்ன டேஸ் வந்து அதிகமா எடுக்கும். ஓகேங்களா? ரொம்ப நாள் வந்து எடுக்கும். 1 மந்த் டூ ஒரு ஃபேஸ் பாஸ் பண்ணா கூட 1 மந்த் கூட எடுக்கலாம். ஸோ ப்ராஃபிட்ன்றது பெரிய லெவல்ல கால்குலேட் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு அப்படியே ரொம்ப கரெக்ட்டா வந்து நின்றும். ஸோ நல்லா ப்ராஃபிட் பண்ணும்போது $1,00,000 அக்கவுண்ட்ட எடுத்துருங்க. கண்ண மூடிட்டு எடுத்துருங்க. ப்ராஃபிட்ல இருந்து எடுக்கணும். உங்க ஓன் அமௌண்ட்ட போட்டு எடுக்கக்கூடாது. ப்ராஃபிட் பண்ண அமௌண்ட்லேருந்து எடுத்து $1,00,000 எடுத்து பொறுமையா பண்ணுங்க. பாஸ் பண்றதுக்கு 2, 3 மாசம் கூட எடுத்துக்கங்க. பொறுமையா ரிஸ்க்கோட பெர்சன்டேஜ ரொம்ப லோ பண்ணி எடுங்க. ஓகேங்களா? எடுத்து பண்ணுங்க. பாஸ் பண்ணுங்க. அது அப்புறம் நீங்க பாஸ் பண்றீங்கன்னா, அதே ஸ்ட்ராட்டஜி தான். அதே யூஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணுங்க. ப்ராஃபிட் வந்து பெரிய ப்ராஃபிட்டே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப என்னோட ரியல் அக்கவுண்ட்டுக்கு அமௌண்ட் எங்கேருந்து வந்ததுன்னா, ஃபண்டட்லேருந்து தான். நான் நான் ஆக்சுவலா என்கிட்ட வந்து ரியல் அக்கவுண்ட்டுக்கே காசு கிடையாது. என்கிட்ட அமௌண்ட் கிடையாது. ஸோ ஃபண்டடுக்கு தான் என்கிட்ட அமௌண்ட். ஃபண்டட்லேருந்து தான் அமௌண்ட்ட எடுத்து எடுத்து சேவிங் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணும்போது, அதிகமா கையில காசு வரும்போது, அத வந்து எப்படிடா செலவு பண்ணலான்னு யோசிக்கல. எல்லாருமே அப்படிதான் பண்ணுவோம். எப்படிடா செலவு பண்ணலான்னு தான் யோசிப்போம். எனக்கு வந்து என்னோட வாழ்க்கைய நெனச்சு பெரிய பயம் இருந்தது. அதனால எனக்காக நான் இப்ப தான் ரீசென்ட்டா பைக் வந்து வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என்னோட ஸ்கூல் டேஸ்ல இருந்த பைக்கு. அப்பாவோட ஓல்டு பைக்கு ஹோண்டா யூகா. ஓகேங்களா? அந்த பைக்க தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்ப தான் ரீசென்ட்லி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பைக் வாங்கிட்டேன், இத வாங்கிட்டேன்றத வீடியோலாம் போடக்கூடாது. ஸோ என்னோட எந்த ஒரு ஸ்பெண்டும் நான் பண்ணல. ஓகேங்களா? ஒரு ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். லேப்டாப் கூட செகண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் சிஸ்டம் இப்போ ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி சிஸ்டம் வந்து பில் பண்ணேன். A2D கிட்ட வந்து சொல்லி பெரிய சிஸ்டம் வந்து பில் பண்ணியிருக்கேன். பெரிய அமௌண்ட் போட்டு 2 லேக்ஸ் அது வந்து சொல்லக்கூடாது. அப்படி போட்டு நம்ம வந்து பில் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி எதுவுமே நான் ஸ்பெண்ட் பண்ணல. ஓகேங்களா? அமௌண்ட்ட சேவ் பண்ணேன். சேவ் பண்ணி கடைசியா அந்த அமௌண்ட்ட நம்ம இந்தியாவுல இல்ல, வேற ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி, சேஃபான இடத்துல ஓப்பன் பண்ணி, இப்போ அத வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வருது. அத வச்சு கொஞ்சம் ஓகே. ஓகேங்களா? ஸோ அதனால ஆ பாருங்க. நமக்கு வந்து எ 2 வருஷம், 3 வருஷம் எடுத்தாலும், நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ட இது குடுத்துரும். எப்படியா இருந்தாலும் குடுத்துரும். அதனால பிளான் பண்ணி பண்ணுங்க. பிளான் பண்ணாம பண்ணீங்கன்னா, இது வந்து நம்மள கவுத்து விட்டுரும். ஸோ கரெக்ட்டா பிளான் பண்ணுங்க. பயப்படாதீங்க. மைண்ட ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகேங்களா? இதே மாரி ஏதாவது மோட்டிவேஷனா நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஒரு வீடியோ போட்டு விடுவேன். எத்தன நாள் தான் சார்ட் அனலைசிஸ் பண்றது. ஸோ மோட்டிவேஷனலா ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்க. அப்புறம் ஃபண்டட் அக்கவுண்ட்ட கிளியர் பண்றதுக்கான அந்த ரிஸ்க்கெல்லாம் எப்படி வைக்கணும்? சிம்பிள் ஒரு 2, 3 நிமிஷத்திலேயே சொல்லிடலாம். ஸோ அத வந்து நான் ஒரு மேப் மாரி போட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ வந்து போடுறேன். ஸோ பாருங்க. பார்த்து பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் இந்த YouTubeல போட்டுட்டு இருக்கிற இந்த கன்டென்ட், இந்த வீடியோலாம் சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, திஸ் யூடியூப் சேனல் இஸ் வொர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்க. அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோவுக்கு லைக்கே வர்றதில்ல. ஓகேங்களா? 30 லைக், 40 லைக், 50 லைக் தான் வருது. ஓகேங்களா? ஸோ அதனால எல்லாரும் பார்க்குற எல்லாருமே லைக் வந்து போடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் வந்து போட மறந்துறாதீங்க. 2 செகண்ட் தான் ஆகும் லைக் போடுறதுக்கு. ஓகேங்களா? லைக் வந்து போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்கு. அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்கு. எல்லாமே போய் ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ண தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வந்து எனக்கு வரும். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து என்ன ஒப்பீனியன் இருக்கோ, இல்ல நான் சொன்னது ஏதாவது தப்பா இருக்கு அப்படின்னாலும் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க. இது தப்பா இருக்கு ப்ரோ அப்படின்னா, ம எல்லாருமே மனுஷங்க தான். நானும் வந்து மிஸ்டேக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நான் இந்த கரன்சி பேர்ஸ்லாம் அனலைஸ் பண்றேன் பார்த்தீங்களா? இது ஆக்சுவலா நான் ப்ரீவியஸா பார்த்துட்டு வந்து அனலைஸே பண்ண மாட்டேன். இது மார்க்கிங் இருக்கு. அப்ப நம்ம இன்னைக்கு இத சொல்லலாம், அத சொல்லலாம். அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, அப்படியே போயிட்டு ஒரு கரன்சி பேர எடுத்து, ஓகே இப்ப இந்த இடத்துல இருக்கு அப்படின்றத அப்படியே ஃப்ளோலயே நான் வந்து சொல்லிருவேன். ஏன்னா, எனக்கு வந்து இது தெரியும். இதோட சென்டிமெண்ட்லாம் எனக்கு தெரியும். மேல போயிட்டுருக்கான், கீழ போயிருக்கான். ட்ரேடு தான பண்ணிட்டுருக்கோம். அதனால நமக்கு தெரியும். அதனால நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ, நான் ஏதாவது தப்பு பண்ணலாம். ஸோ, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னா, இது தப்பா இருக்கு ப்ரோன்னா சொல்லுங்க. அப்போ இது வந்து தப்பா இருக்கு. ஓகே. அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோலயும் சொல்றேன். இல்லன்னா அப்டேட் வந்து பண்றேன் Instagramல. ஓகேங்களா? சரி ஓகே. சரி ஓகே. பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ, நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். தேங்க் யூ.